நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி மட்டன் பிரியாணி செஞ்சிங்கன்னா சமைக்க தெரியாதவங்க கூட சூப்பராக செஞ்சுருவீங்க. வாங்க செய்யலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தக்காளி, தயிர், உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ஏற்கனவே வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. பாசுமதி அரிசிக்கு 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க. முதல்ல மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கிங்க. பத்தலைன்னா ஆர்டினரி தண்ணி விட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு இது கூட ஏற்கனவே ஊற வச்ச பாசுமதி அரிசியை சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா அரிசி வெந்து தண்ணி வத்தின பிறகு குக்கர் மூடியை போட்டு சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் பிரியாணியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் வீடே உங்களுக்கு அடிமை தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு. பாய்.